ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிறத ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அது எந்தெந்த எக்ஸாம்ல ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத ப்ரூஃபோட எடுத்து காமிச்சிட்டு இருக்கோம், வித் சால்வ் பண்ணியும் காமிக்கிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம், எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 1/3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்தா என்ன பண்ணுவோம், ஃபிராக்ஷனுக்கு மாத்திடுவோம். 1 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4, மேல இருக்க நம்பரோட ஆட் பண்ணும். 4 + 3 7/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இன்ட்டு 3 1/7 அப்படின்றதுக்கு ஸோ 3யும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ண 21, 21 + 1 22/7 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? பிராக்கெட் இருக்கு, ஸோ பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் 4 3/8 அப்படின்றதுக்கு 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். 32 + 3 35/8 35/8 அப்படின்றது கிடைக்கும். டிவைடட் பை 5 3/5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 5 × 5 25, 25 + 3 28 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? டிவைடட் பை 5. ஓகேங்களா? 7 7 கட் பண்ணி விட்டுறேன், 2ஆல் அடிக்கிறேன். 2 × 2 4, 11 × 2 22. அப்ப நமக்கு இந்த டேர்ம் என்னவா மாறிச்சு, 11/2 மைனஸ் இங்க டிவிஷன்ல இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷனா மாத்துறேன். மல்டிப்ளிகேஷனா மாத்தினா என்ன பண்ணலாம், ரைட் சைட்ல இருக்க நம்பரை அப்படியே தலைகீழா மாத்தி விட்டுருங்க. ஸோ 5/28 அப்படின்னு மாத்தி விட்டுறேன். ஓகேங்களா? அப்ப 35யும் 28 நம்மளால சிம்பிளை பண்ண முடியும். 5 × 7 35, 4 × 7 28. இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 25. அப்ப 11/2 மைனஸ் 25 டிவைடட் பை 4 × 8 32. நமக்கு பகுதி சேமா இருந்தா தொகுதியை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2க்கும் 32க்கு எல்சியம் பாத்தீங்கன்னா சேம் 32 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளால 2 வந்து 32ன்னு மாத்த முடியும். 2 32ன்னு மாத்தோம்னா எதால பெருக்கணும், 16 அப்படின்ற நம்பரால மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 11 16ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 16 16 ஆட் பண்ண 176 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 16ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 176ன்னு கிடைக்கும். மைனஸ் டினாமினேட்டர்ல 32 இருக்கு, ஸோ மேல இருக்க டைம் அப்படியே வச்சிடலாம். 25. 176ல இருந்து 125 மைனஸ் பண்ணும். மைனஸ் என்ன பண்ணோம், 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 1, 7ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 5, 1ன்றது அப்படியே வந்துடும். டிவைடட் பை 32 அப்படின்றது இருக்கு. இதே கொஸ்டின், அதாவது இதே ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்படியே வச்சிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கலப்பு பின்னத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ எப்படின்னு பாத்தலாமா, 32 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணா 3 × 2 சாரி 2 × 5 10க்கு 0 பேலன்ஸ் 1. 3 × 5 15, 15 + 1 16, 160ன்னு மாறிடுது. ஸோ அதை விட கம்மியா இருக்க நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 32 4ஆல மல்டிப்ளை பண்ணா 2 × 4 8, 3 × 4 12. அதை விட கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ 151 32ஆல சிம்பிளை பண்ணும்போது எத்தனை டைம் எடுக்கலாம், 4 டைம் எடுக்கும்போது 128ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 151 128ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது கிடைக்கும். அப்போ 1ல வந்து 8 போகாது. ஸோ இங்க கடன் வாங்கிக்கிறேன். 4 11, 11ல 8 போச்சுன்னா 3, 4ல 2 போச்சுன்னா 2. அப்போ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 23 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பேலன்ஸையும் நம்ம எந்த நம்பரால கட் பண்றோமோ அதே நம்பரால கட் பண்ணி விட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 423/32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 151/32 அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எந்தெந்த எக்ஸாம்னு பாத்துடலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2017 என்ன எக்ஸாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற எக்ஸாம் 2017ல நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாருங்க 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. 151/32ன்னு சொன்னா 151/32ன்னு சொன்னேன். சேம் அதே நம்பர் தான் இருக்கு பாருங்க. சேம் 1 3/4 × 3 1/7 மைனஸ் 4 3/8 டிவைடட் பை 5 3/5. அதே கொஸ்டின் தான் எப்ப கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்ற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்னா 2018ல கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இது பார்த்தாச்சு, இதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 2017 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 2016ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2016ல கேட்கும் போது 423/32 அப்படின்றத எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது என்ன எக்ஸாம்னா
சூப்பரண்டன்ட் எக்ஸாம் 2016 பிக்சர் வந்து மறைச்சிச்சு. சூப்பரண்டன்ட் எக்ஸாம் 2016 அப்படின்ற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.